இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால ஸ்ரீ பைரவரை நாம் நினச்சி வணங்கினோம்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. தேய்பிறை அஷ்டமி திதி தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான திதிங்க. அதுவும் இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரமாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு, அதுக்கடுத்து எதிரிகள்கிட்டேருந்து நாம் விலகி வெற்றி அடையிறதுக்கு, கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதிலேருந்து நமக்கு நல்லது நடந்து ஜெயிச்சு நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இன்றைய தினம் ஸ்ரீ பைரவரை போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி ஸ்ரீ பைரவருக்கு மஞ்சள் சாற்றி கூட நீங்கள் வழிபடலாம். அந்த மஞ்சள் சாற்றி வழிபட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் பைரவருக்கு. அது மாதிரியும் நீங்கள் செய்யலாங்க. சொர்ணாகிருஷ்ண பைரவர் கோவில் ஒன்று சின்ன கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூர் போகிற வழியில் புதுப்பாக்கம்னு அந்த புதுப்பாக்கத்தில் மலை ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப வித்தியாசங்க. நுழைஞ்ச உடனே பிள்ளையார் இருக்கிறாரு. அந்த பிள்ளையார்கிட்ட நவகிரகங்களும் அவருடைய உடம்புல இருக்காங்க. அப்போ இந்த விநாயகர் நவகிரக விநாயகர் அப்படின்னு வழிபடப்படுதுங்க. நவகிரக விநாயகரை வழிபட்டோம்னாலே நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இங்கே சொர்ணாகிருஷ்ண பைரவர் சொர்ண பைரவியுடன் இங்கே காட்சி கொடுக்குறாருங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு. இங்கே பைரவர் தன்னுடைய இடது மடியில், அதாவது பைரவியுடன் காட்சி கொடுக்குறார். சொர்ணாகிருஷ்ண பைரவராக காட்சி கொடுக்குறார். அப்போ சொர்ணாகிருஷ்ண பைரவர் அப்படின்னாலே உங்களுக்கு தங்கம் வாங்குகிற யோகம் இருக்கும். வாங்கின தங்கத்தை சிலர்லாம் அடகு வச்சுருப்பாங்க. அதை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும். உடம்பில் ஏதாவது நோய் நொடி உபாதைகள் இருந்தால் கூட அதெல்லாமே விலகி உடம்பில் ஆரோக்கியம் அழகதெல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை போய் வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இந்த கோவிலே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமானது தாங்க இருக்குது. இந்த கோவிலில் பகலாமுகியோட ஆலயமும் இங்கே இருக்குது. பகலாமுகி நமக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்க வாயை கட்டு போடுறவங்க இந்த பகலாமுகியை நாம் வழிபட அந்த பகலாமுகி அம்மனை நாம் வழிபடும்போது நமக்கு எதிராக யாரும் அவதூறு பேச முடியாது, வதந்திகளை கிளப்பிவிட முடியாது. எதிரிகளுடைய அந்த பெரிய பலத்தை குறைக்கக்கூடியவங்க பகலாமுகி அம்மன். அந்த அம்மனும் இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. குபேரரும் இங்கே காட்சி கொடுக்குறாரு, அருள்பாலிக்கிறாரு. சாம்ராஜ்ய லட்சுமியும் இங்கே இருக்காங்க. அதனால் புது பதவி வேணும்னு நினைக்கிறவங்க, பெரிய பதவி விரும்புகிறவங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சாம்ராஜ்ய லட்சுமியும் போய் வணங்கலாங்க. சின்னமஸ்தா தேவி இந்த கோவிலில் அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உக்ர தேவதா ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கிறது. அதில் நம்ம சொர்ணாகிருஷ்ண பைரவரை போய் வழிபட்டோம்னா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். சோகங்கள் விலகும், நோய் விலகும், கடன் பிரச்சனை தீரும். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பழமையான சிவாலயம் இருந்தால் கூட அங்கே போய் பைரவரை வழிபடுங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கும் நேரம் கிடைக்கும்போது போய் வாங்க. சொர்ணாகிருஷ்ண பைரவரை வணங்குவோம். அனைத்து சுகபோகங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் புண்ணியகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.